வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ரங்கோன் புட்டுன்னு சொல்கிறது, ரங்கோன் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ரங்கோனில் இது செட்டிநாட்டில் இது ரொம்ப விசேஷங்க. இது செட்டிநாட்டில் வந்து காரா பூந்தி, கார வகைங்க, ஒரு பிரியாணி, அடுத்தது பச்சி, அடுத்தது முறுக்கு, கார முறுக்கு, காரத்தில் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் ஃபேமஸ்ஸு செட்டிநாட்டில். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஒரு விசேஷம்னா செட்டிநாட்டில் வந்து இந்த ரங்கோன் புட்டை செஞ்சு தான் அந்த விசேஷத்தில் வைப்பாங்களாம். அங்கே இது ஒரு ஃபேமஸ்ஸு. அதனால் இது ரங்கோன் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், ரங்கோன் புட்டுன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருள் இன்னும் வச்சுருக்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை வச்சுருக்கிறேன். அதே கப்பால் ஒரு கப்பு வெல்லம் வச்சுருக்கிறேன். இப்போ திராட்சை, உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க. இந்த நெய் வந்து நம்ம ரவை வறுக்கிறதுக்காக தான் அந்த நெய். ரவையை வறுத்துக்கலாம். இந்த ரவையை கொட்டிக்கலாங்க. இப்போ நெய் உருகிடுத்து கொட்டிக்கலாம். நெய்யில் வதக்கிட்டு தான் நம்ம செய்யணும். இதை நான் வறுத்தா சூடு ஏறினா ஒரு வாசனை வருங்க. அந்த ரவை, அந்த வாசனை வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் மாற்றமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி கை விடாத வறுக்கணும். நீங்கள் வறுக்கும்போது ஏதாவது கை சோர்ந்ததுன்னா கருப்பு கருப்பாகிடும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வறுக்கணும். இந்த மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு வறுக்கணும். நல்லா கை பொறுக்க அப்படி கையில் எடுத்தோம்னா நம்ம கை சூடு தாங்கணும். அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. எடுத்து நம்ம ஒரு ட்ரேவில் கொட்டிக்கலாம். இதை கொட்டிக்கினேன். இப்போ மறுபடியும் நெய் ஊற்றி நம்ம இந்த முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு நெய் ஊறுக்கிட்டோங்க. நெய் ஊறுக்கின உடனே முந்திரி திராட்சை நம்ம போட்டுக்கலாம். இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 20 முந்திரி எடுத்துருக்குறேங்க. இதை மாதிரி உங்களுக்கு அதிகமாக போடணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா செவர வார்க்கணும். செவந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, கருப்பாக போயிடும். இந்த அளவுக்கு தான் நம்ம சேவரை வச்சு எடுக்கணும். இப்போ நீங்கள் திராட்சை போட்டுக்கோங்க. திராட்சை வறுத்தாக நல்லா பபுள் மாதிரி கிளம்பும் பாருங்க. அந்த இதெல்லாம் அந்த எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் தாங்க எடுத்துக்கணும், இல்லைன்னா கருப்பாக போயிடுங்க. இது இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ இந்த கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த நெய்யிலே 1 2 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த வெல்லத்தை தண்ணி கொதிக்கிட்டோன்னு வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை போட்டுடலாங்க. 1 கப்பு வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம்.
வெல்லம் கரையட்டும். அப்புறம் வடிகட்டிக்கின்னு அப்புறமா நம்ம ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தூசி மண்ணெலாம் இருக்குங்களேங்க, அதனால். இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிக்கணும். எல்லாமே இப்போ நம்ம இதில் மறுபடியும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோங்க. சிட்டிக்கு சால்ட்டு போட்டுக்கலாங்க. ரவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாத தொழிக்கணுங்க. கட்டிலாம் வராது, ரவை தானே, கட்டி வராது. இருந்தாலும் நம்ம தொழுவும் போது கட்டி இல்லாமல் ரொம்ப ஐயில் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு தான் தொழணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. அப்படியே சுழண்டு வருது பாருங்கள். கேசரி மாதிரி தான், ஆனால் செட்டிநாட்டில் ரங்கூன் புட்டுன்னு சொல்லுவாங்களாம். நம்ம கேசரினே நம்ம சொல்லிடலாம். அஸ்கா போட்டு சர்க்கரை போட்டு கிண்டனோம்னா, அவங்க வெல்லம் போட்டு தான் செய்வாங்களாம். அதுக்கு தான் ரங்கூன் புட்டுன்னு சொல்கிறது அவங்க. நம்ம ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். போட்டுக்கலாங்க, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பூவும் போடலாம். அது கொஞ்சம் நேரம் வந்தால் கெட்டுடும், பசங்க ஸ்கூலில் இருந்து வர்றதுக்குள்ளே. அதுக்காக வந்ததும் செய்யவும் முடியாது. அதனால் நான் தேங்காய் பூவோடு நிறுத்திட்டேன். தேங்காய் பூ போட்டு செய்துட நல்லா இருந்தால் இதை விட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வேர்க்கடலை கூட தோல் இல்லாமல் போட்டுக்கலாங்க. பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலை கூட சேர்த்து செய்யலாம். இது கூட முந்திரி பருப்பும் அதையும் போட்டு செஞ்சாலே நல்லா பசங்க சாப்பிடுவாங்க. வாயில் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரங்கோன் புட்டு ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.